ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு WH1 அப்படின்னு சொல்லிட்டு கோடில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சில காலேஜஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்கள் காலேஜ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு CAN அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இப்போ WH1ஓட ரிசல்ட் பார்த்துட்டேன், என்னால் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு RA போட்டு வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு CAN போட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேப்பரை வந்து நான் நெக்ஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அங்கே எடுக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. அதில் WH1 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கோடோட பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த WH1 வந்து ஒரு சில பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சில கலர் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் வந்து பென்சில் யூஸ் பண்ணி டிக் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். இதுக்கு என்கொயரி வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஃபைன் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்கள் காலேஜ்லேயே பே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆன மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த WH1 வந்து அப்படியே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து அந்த கோட் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா ஸோ அப்பப்போ ரிசல்ட் செக் பண்ணிட்டே இருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வீக்குள்ளே பப்ளிஷ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த மால் ப்ராக்டிஸ் ஆன சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா RA அதாவது ரீஅப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அரியர் போட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து CAN அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டில் வந்து அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதில் மட்டும் CAN போட்டு வந்திருக்கு. ஸோ மித்த சப்ஜெக்ட்டில் ரிசல்ட் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த CAN என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிடேட். ஸோ அது வந்து உங்கள் பேப்பர் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த CAN தான் வந்திருக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும். ஒரு சில காலேஜில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் CAN போட்டிருக்காங்க, அதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ண சப்ஜெக்ட்டில். மித்த சப்ஜெக்ட்டில் RN போட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே RN, அதாவது அந்த செமஸ்டரோட பேப்பர் எல்லாமே RN போட்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடந்திருக்கு. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்து பார்க்கல, WH1 தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து WH1 ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு இல்லையா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, ப்ரோ இப்போ நான் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டு என்னால் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் முடிஞ்சு. ஸோ இனிமேல் ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபோட்டோ காப்பி இருந்தால் தான் உங்களால் ரீவேலேஷன் பண்ண முடியும். அதனால் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணி உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட் இருந்தாலே உங்களால் வந்து ரீவேலேஷன் போட முடியாது. ஸோ இந்த RN வந்திருக்கிறதுல ஃபுல் சப்ஜெக்ட் அரியர் வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முடிஞ்ச உங்கள் காலேஜில் எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கள், ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கானு. இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டர்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த CAN போட்டிருக்க சப்ஜெக்டை எங்களை எல்லாம் எப்படி ப்ரோ கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ரிசல்ட் இப்படி வந்திருக்கு. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் WH1 வந்திருக்கு. இது ஒரு சில காலேஜஸ்க்கு நீங்கள் பப்ளிஷ் ஆனதுனால இந்த வீக் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷனாக விடாமல் உங்களுக்கு தனியாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஒன்றே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.